ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போது சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற அனிமேவோட இந்த அனிமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சில விஷயங்களை நம்மளே பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் சில விஷயங்களை நம்மளே இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிற மாதிரியும் தான் இருக்கும். கதையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கெஸ் பண்ணுற விஷயங்களை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 3. வழக்கம் போல நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஆரம்பிக்குது. கோல்டன் பில்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. பில்ஸை மேக் பண்றதுக்கு எங்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு ஒரு பொண்ணு சொல்லவும், நான் லேட்டஸ்ட் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கடுப்பேத்துறா. அப்ப நம்ம சாவச்சிங்க என்னடான்னா இருக்கிறதுலயே பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். இது எங்க தாத்தாவோடது, எங்க வீட்டோட பாரம்பரியம். லெவல் 9 பில்ஸ் வரைக்கும் இதுல செய்யலாம். இதை பார்த்துட்டு சன்ரங்குக்கு என்ன ரொம்ப பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் கற்பனை கண்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் ஏதோ நடக்காததான் கற்பனை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு நினைக்கிறான். சன்ரங் எப்பவும் போல ரெட் கார்பெட்லாம் போட்டு வேற லெவல் என்ட்ரி கொடுக்குறா. தன்னோட அந்த ஏன்ஷியன் பாத்திரத்தை காமிச்சு அவ மனசை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சியாச்சான் அவகிட்ட பேசலான்னு போனா, வாங்கலிங் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கிட்ட பேச போகவும் அவனுக்கு பல்ப் ஆகுது. அவ தலைக்கு மேல நம்ம ஹீரோவோட பேர் இருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறான். நான் எனக்கே தெரியாம இவ்வளவு எப்படியோ செடியூஸ் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவ தலைய தொடவும் எல்லாரும் அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்ல கலத்து விட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு அவன் பாட்டுக்கு போறான். அவளுக்கு ஒன்ன விட லெவல் 5 தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு ஹாக்வா வந்துட்டு சுவாச்சின கடுப்பேத்துறான். நம்ம ஹீரோ அவ்வளவு க்ளோஸா வந்ததுனால சன்ராங் ரொம்பவும் வெக்கப்படுறா. பில்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இதை மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இதை எப்படி பண்றதை எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கல் பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை பண்ணணும் இதை பண்ணணும் டீச்சர் செம ஃபாஸ்டா செஞ்சு முடிக்கிறாங்க. கடைசி அதை ஹீட் பண்றதுக்காக உள்ளதுக்கு வச்சுட்டு 7 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டீச்சர் கேட்கவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சியாச்சான் யோசிச்சுட்டு சரி புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹாக்வாக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவன் ஃபாஸ்டா செய்ய ஆரம்பிக்கிறான். சியாச்சானோட ஃபேமிலிக்கு சொந்தமானதுன்னு அதை சொன்னா அதுல நிறைய பில்ஸ் மேக் பண்ணலாம். கம்மியான பில்ஸ் மேக் பண்ணா சக்சஸ் ஆகுமான்னு தெரியல. சன்ராங் என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறான். அதை ஹீட் பண்றதுக்கு அவ ஒரு பெரிய மிஷினையே கொண்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ சிம்பிளா அவனை கொண்டு வந்திருக்கான். பில்ஸ் நாங்க மொத்தத்துல ஹீட் தான் பண்ணணும், அவனும் ஹீட் தானே பண்ணும், ஒருவேளை இது ஒர்க் ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஹாக்வா யோசிக்கிறான். என்னோடது ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கல் பாட் அப்படின்னு சொல்லி அவன் ஓபன் பண்றான். அந்த மேஜிக்கல் பாட்டால டெம்பரேச்சர் அண்ட் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எடுத்து அந்த பாத்திரம் ஒர்க் ஆகுது. இவங்க செய்யற எல்லாத்தையும் ஃப்ராகி டாகியும் வந்து பாத்துட்டு இருக்கு. ஹீட் தாங்க முடியாம சியாச்சானோட பாத்திரம் வெடிச்சிருது. அவசர கொடுக்க மாதிரி தப்பா பண்ணா எப்படிதான் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அச்சோ போச்சு, எங்க அப்பா என்ன கொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே வெளியே ஓடுறான். அழுதுகிட்டே போய் அவன் கிரவுண்ட தான் சுத்தி ஓடி வருவான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். இது ரெடியாக 7 மணி நேரம் ஆகுங்கிறதுனால 7 மணி நேரம் கழிச்சு வந்து பாத்துக்கலாம். இப்ப அவங்க எல்லாருமே வெளியே போறாங்க. இந்த பில்ஸ் சாப்பிட்டு என் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை ஏத்திக்கிட வேண்டியதான். நான் நார்மலா இருந்தப்போ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஒரு டீமன் கிங்கா மாறினேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராகி டாகி நினைக்குது. நீ இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கவும் ஹாக்வா பாத்திரத்தை தூக்கிட்டு அது ஓடுது. நம்ம ஹீரோவும் அதை துரத்தி போறான். நான் அவனை ஏமாத்தி நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு குதிச்சிட்டேன், அவன் லூசு பையா டைரக்டா கீழே குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இப்ப ஃப்ராகி டாகி திரும்பினா நம்ம ஹீரோ அங்க நிக்கிறான். நீ எப்படி இங்க வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அதை அடிச்சுட்டு அதோட பாத்திரத்தை வாங்கிட்டு வரான். பாத்திரம் உடஞ்ச சோகத்துல அழுதுகிட்டே கிரவுண்ட் சுத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபேமிலியோட அந்த பாரம்பரிய பாத்திரம் எனக்கு வேணும், அதுல நான் கோல்டன் பில்ஸ் செஞ்சு நம்ம ஃபேமிலியை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் சரி நீ அதை எடுத்துட்டு போய் நம்ம ஃபேமிலியை பெருமைப்படுத்து, பட் அந்த பாத்திரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு உன்னை நிக்க வச்சு புதைச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சுதான் அவன் ரொம்ப பயப்படுறான். டாகி வாய வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பாத்திரத்தை கழுவி கொண்டு வரான். பட் ஹாக்வாவோட பாத்திரம் நம்ம ஹீரோ கையில இருக்கிறத பார்த்தா ஹாக்வா தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ சொல்ல வரவும் என்னோட பில்ஸை நீ நாசம் பண்ண ட்ரை பண்ணிருக்க அப்படிதானே அப்படின்னு ஹாக்வா நம்ம ஹீரோவை மிரட்டுறான். ஃப்ராகிட்டோ அதை தூக்கிட்டு போயிடுச்சு, அதுகிட்ட இருந்து நான் அதை காப்பாத்தினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அழுதுகிட்டே ஓடி எனர்ஜி ஃபுல்லா கம்மியாகி வாட்சனுக்கு இப்ப இல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கி. சன்ரங் நம்ம ஹீரோ கூட இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி கலாய்க்கிற மாதிரியும் அவன் ஃபேமிலி பாத்திரத்துக்குள்ள போட்டு அவனை அடைச்சு நம்ம ஹீரோ மைக்ரோ ஓவன்ல போட்டு அவனை எரிச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஹெலிசினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் உடம்ப சுத்தி அப்படியே ஒரு ஈவில் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. உன்னோட மேஜிக்கல் பாட்டுக்கு உயிர் இருக்கு, அதுக்கிட்டே நீ வேணா டவுட் இருந்தா கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அதை கழுவுனதுனால அதுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. என் ஸ்பெஷல் மேஜிக்கல் பாட்டுக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிட்டல, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்வா நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ நவுண்டுதான் நேராது சியாச்சான் வாய்க்குள்ள போய் அப்படியே அவன் மயங்கி விழுந்துருதான். அச்சோ இந்த இங்க்ல பாய்சன் கலந்துருக்கு, இவன் டைரக்டா வாய்க்குள்ள வர போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாக்வா பயப்படுறான். நம்ம ஹீரோ அவன் மேஜிக் யூஸ் பண்ணி இவனை சரி பண்ணலான்னு போகவும் வாங்க இது நமக்குள்ளே இருக்கட்டும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ என்னோட பாத்திரத்தை எடுத்ததுக்கு நான் உன்னை மன்னிச்சிருந்தேன், பட் பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கறான். அவன் உடம்பு ஃபுல்லா இப்ப பாய்சன் பரவி இருக்கு, இவனை எப்படியாச்சும் நம்ம கியூர் பண்ணணும், அதுக்கு ஒரு பில்லர் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஹாக்வா சொல்லவும் எனக்கு பண்ண தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு மச்சி, சீக்கிரமா இவனை சரி பண்ற அந்த கோல்டன் பில்லர் ரெடி பண்ணுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாம் போய் எடுக்கிறான். அதை எப்படி செய்யறதுங்கிற மேஜிக் ஸ்க்ரோலையும் போய் எடுத்து ஒவ்வொன்னா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்றாங்க. ஹாக்வாவோட அந்த ஸ்பெஷல் பார்ட்குள்ளேயே தூக்கி அதை வைக்கிறாங்க. அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அச்சோ இது கிரியேட் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமே, இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க, அதுக்குள்ள அவனை சரி பண்ற அந்த பில் ரெடி ஆகாது, நான் தான் அவனுக்கு வசம் வச்சுட்டேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அச்சோ அப்படின்னு சொல்லி ஹாக்வா பயந்துட்டு இருக்கான். ஃப்ராகிட்டோ அந்த பாட்டை திருட போகவும் டக்குன்னு ஹாக்வா வந்து அதை அட்டாக் பண்றான். அவன் அட்டாக் பண்ணும்போது இந்த டாகி கத்தவும் அது வாயில இருந்து ஒரு மேஜிக்கல் சோர்ஸ் வருது. இந்த பாட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு ஹாக்வா ஆச்சரியப்படுதான். நம்ம இந்த டாகியை அட்டாக் பண்ணதுலதான் ஏதோ ஒண்ணு நடந்து அந்த பாட்டு இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோ ஹாக்வாவோ அந்த டாகியை பிடிச்சி திரும்பவும் அதை அட்டாக் பண்ணவும் அது வாயில
வாயில இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அட்டாக் பண்றதை நிறுத்துங்கடா, அது என்னோட ஸ்பெஷல் பவர் டைம் லைன் கண்ட்ரோல்ரா. என்னால டைமை ஃபாஸ்டா முன்னாடியோ கொண்டு போக முடியும், பின்னாடியோ கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த டாகி சொல்லவும், அப்படின்னா ஃப்ராகியை அட்டாக் பண்ணி நம்மளால டைமை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மத்தவங்க வரதுக்குள்ள நம்ம அந்த பில்லை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேரும் அதை பிடிச்சி கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சாச்சின்னு சரி பண்ற அந்த பில்ஸ் அவங்க மேக் பண்ணிட்டாங்க. பட் அது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஃப்ராகி டாகி வாயில அந்த இங்கோத்தி பாய்சனை செலுத்திட்டு அவங்க கிரியேட் பண்ண பில் கியூர் பண்ணுதான்னு பாக்குறாங்க. அது ஒர்க் ஆகுது. சாச்சினுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள பார்த்தா மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அச்சோ போச்சு, நம்ம மாட்ட போறோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கோம். சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுவோம். நான் போய் டீச்சர் சமாளிக்கிறேன், அதுக்குள்ள நீ ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்வா வெளியே போறான். ஹாக்வா, நீங்க எங்க என்ன பண்றீங்க? உங்களோடது கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பார்க்க வந்துட்டீங்களா? சரி வாங்க, அப்ப உங்களோடதையே போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் இப்ப அவனோட ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்காக போறாங்க. உள்ள யாரையுமே காணோம். வாங்க, இங்க அவனை மறைச்சு வச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாக்வா பாக்குறான். ஆனா இதுக்குள்ளதான் எந்த பில்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் பயந்தா. பரவாயில்ல ஹாக்வா, லெவல் 5 கோல்டன் பில்லர் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாங்க. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு, வாங்க அவன் ஓவன்ல செஞ்சது தூக்கி நான் மாட்டக்கூடாதுன்னு என்னோடதுல தூக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாக்வா நினைச்சுக்கிறான். மிஸ்டர் வாங், நீங்களும் சீக்கிரம் வந்துட்டீங்களா? சரி உங்களோட பாப்பா அப்படின்னு சொல்லி போறாங்க. அவனோட எனக்கு கொடுத்துட்டான்னா அவன்கிட்ட எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஹாக்வா பயப்படுறான். பார்த்தா அவன்கிட்ட எரிஞ்சு போன ஒரு பில் இருக்கு. நீங்க இன்னும் நல்லா கத்துக்கணும்னு டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஹீரோட அவன்ல இருந்து தூக்கி ஹாக்வா குள்ளத்துல வச்சுட்டு சாவ்சினோட பாத்திரம் வடிச்சிருச்சு, அதுக்குள்ள இருந்து தூக்கி அவனுக்குள்ள வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா நினைக்கிறான். எனக்காக டீச்சர் கிட்ட திட்டு வாங்குறானே, இனிமே வந்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹாக்வா நினைக்கிறான். பட் உண்மை என்னன்னா, பாத்திரத்தை கழுவும் போது ஹாக்வாவோட பில்ல நம்ம ஹீரோ எடுக்கவே இல்ல. இவங்க பாய்சனுக்கு அந்த ஆன்டிடோட ரெடி பண்ணும்போதும் அந்த பில் உள்ளே தான் இருந்திருக்கு. ராகி டாகி பவர் வேற யூஸ் பண்ணதுனால அது கோல்டன் பில்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதையுமே மாத்திலாம் வைக்கல. நம்ம ஹீரோ அவன்ல செஞ்ச பில் உண்மையிலேயே ஃபெயிலியர் தான் இருக்கு. சின்ன நம்ம ஹீரோ அவனோட பாத்திரத்துக்குள்ளேயே தூக்கி மறைச்சு வச்சிருக்கான். ஒரு வழியா நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஹாக்வா பாக்குறான். எங்க அப்பா என்ன கொல்ல போறாரு அப்படின்னு அவன் பயந்துட்டு இருந்தா, கவலைப்படாத வாங்க உன்னோட பாத்திரத்தை சரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். என்னோட உயிரை நீ காப்பாத்திட்ட, நீ தான் என்னோட உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாவ்சின் ஹாக்வா இவங்க 3 பேருமே பெஸ்ட் பாடி சைடு தாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அந்த செடியூஷன் ஸ்பெல்ல எடுத்து விட்டுருந்தாலுமே கூட சன்ரங், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல இன்னும் கொஞ்சம் கிரஷ் இருக்கு. டீச்சர் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ பில்ஸை மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா தப்பா நினைச்சுக்கிட்டான். பட் உண்மையிலேயே நம்ம ஹீரோ அந்த இடத்துல எதுவுமே பண்ணல. பட் நம்ம ஹீரோ ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்வா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிட்டான். சாச்சினோட பாத்திரத்தை நம்ம ஹீரோ சரி பண்ணி கொடுத்ததுனால இப்ப அவனுமே நம்ம ஹீரோக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிட்டான். மற்ற எல்லாருமே நம்ம ஹீரோவை ரொம்பவோ வீக்குன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.